கட்சி உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் கட்சியில் இல்லாத முற்போக்கான கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய எல்லா வீட்டுக்கும் இந்த பத்திரிகை கொண்டு போய் சேர்ப்பது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பணி. ஆனால் அது அவ்வளவு சுலபமாக நடைபெறக்கூடிய காரியம் அல்ல. ஆகவேதான் குறைந்தபட்சம் கட்சி உறுப்பினர்களில் பெரும்பகுதியானவர்கள் இந்த பத்திரிகையை வாங்க வேண்டும் என்கிற முறையில் தான் இந்த தொடர் முயற்சியை நாம் மீண்டும் மீண்டும் மேற்கொண்டிருக்கிறோம். இரண்டாவது, இன்றைக்கு உண்மையான செய்திகளை அறிந்து கொள்வது என்பது மிகப்பெரிய சிரமமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஊடகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய போட்டி, அதற்கு இருக்கக்கூடிய அரசியல் சார்பு தன்மை, இதன் காரணமாக அவர்களுக்கு ஏற்ற வகையில் செய்திகளை வெளியிடுவது என்கிற போக்கு என்பது அதிகரித்திருக்கிறது. ஆகவே உண்மை செய்திகளை தேடி அறிந்து கொள்வதற்கு வேறு பெரும் முயற்சி என்பது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. அது சமூக வலைதளங்களில் வரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி, ஊடகங்களில் வரக்கூடிய செய்தியாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலுமே ஒரு உண்மையை தேடி அறிவதற்கான ஒரு பெருமுயற்சி என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. உண்மையை மட்டுமே மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற அந்த அறம் என்பது அநேகமாக இப்போது தொலைந்து விட்டது. பரபரப்பாக எப்படி செய்திகளை கொடுப்பது, செய்திகளை முந்தி தருவது என்கிற பெயரில் செய்தி சம்பந்தமான உண்மை தன்மையை அறியாமலேயே அவசரமாக செய்திகளை வெளியிடுவது போன்ற போக்குகள் என்பது இப்போது அதிகரித்திருக்கிறது. ஆகவே இதிலிருந்து உண்மையான செய்திகளை நம்முடைய மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். குறிப்பாக நம்முடைய உழைப்பாளி மக்களிடம் உண்மையான செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும். வர்க்க அரசியலை வலிமையாக கொண்டு செல்ல வேண்டும். நம்முடைய கட்சி குறிப்பிட்ட பிரச்சனையின் மீது என்ன வகையான நிலைப்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய தோழர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அவர்கள் மற்ற ஊடகங்கள், மற்ற சமூக வலைதளங்களை பார்த்து அதிலிருந்து தங்களுடைய எதிர்கருத்துக்களை அல்லது தாங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை வெளியிடுவது என்பது அது பல நேரங்களில் தவறான ஒன்றாக ஆகிவிடுகிறது. ஆகவே உண்மையான செய்திகளை நம்முடைய தோழர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதும் இந்த பத்திரிகை எண்ணிக்கையை விற்பனையை அதிகரிக்க வேண்டும் என்பதனுடைய மிக முக்கியமான நோக்கம். ஆனால் நம்முடைய கட்சியினுடைய உறுப்பினர்களில் பாதி பேர் கூட இந்த பத்திரிகையை வாங்கவில்லை என்கிற நிலைமை என்பது இருக்கிறது. கட்சி தோழர்கள் அனைவராலும் வாங்க முடியாத நிலைமை இருக்கலாம். ஏன்னா ஏராளமான விவசாய தொழிலாளிகள், ஏழை எளிய மக்கள் கட்சியிலே உறுப்பினராக இருக்கக்கூடிய கட்சி என்கிற முறையில் ஆண்டுக்கு 2300 ரூபாய் கொடுத்து வாங்குறது என்பது எல்லோராலும் முடியக்கூடிய காரியம் அல்ல. இரண்டாவது, பல மாவட்டங்களில் குடும்பமாக கட்சியிலே இருக்கிறார்கள். இப்ப எங்க வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 பேர் கட்சி உறுப்பினர். இப்ப 4 பேப்பர் வாங்க முடியாது. சோ இந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள், குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அனைவரும் குடும்பமா தான் கட்சி என்பதே இருக்கும். ஒரு தெருவில் 10 குடும்பம் இருக்குன்னா 10 குடும்பமும் சிபிஎம் தான் இருக்கும். இன்னொரு தெருவில் 20 குடும்பம் இருக்குன்னா 20 குடும்பமும் சிபிஎம் தான் இருக்கும். அது ஒரு பாரம்பரியமாக வர்க்க போராட்டம் நடைபெற்ற காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அப்படி ஏராளமான கிராமங்கள் டெல்டா மாவட்டங்களில் இருக்கிறது. சோ எப்படி இருப்பினும் மாத ஊதியம் பெறக்கூடியவர்கள் அனைவரும் இந்த சந்தாவை கொடுத்து பத்திரிகையை வாங்க முடியும். வியாபாரிகள், சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், வருமானம் ஈட்டக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கிற தோழர்களிலே கூட ஒரு கணிசமான பகுதியினர் பத்திரிகையை இன்னும் வாங்குவதற்கு வாய்ப்பிருந்து வாங்காத தோழர்கள் இருக்கிறார்கள். இன்னொன்று நாம என்ன முடிவெடுத்திருக்கிறோம் சொன்னா, நம்முடைய கட்சி கிளைகள் ஒவ்வொன்றும் கட்டாயம் தீக்குதல் வாங்க வேண்டும். நம்முடைய கட்சி தோழர்களை படிக்க வைக்க வேண்டும் என்பது நம்முடைய மிக முக்கியமான முடிவு. ஏன்னா நம்ம நடத்துற பத்திரிகையை, நம்முடைய அரசியலை முதலில் நம்முடைய தோழர்கள் அன்றாடம் தெரிந்து கொள்வதற்கான ஒரே வாய்ப்பு தீக்கதிர் தான். ஆனால் அப்படி பல கிளைகள்ல அந்த தீக்கதிர் வாங்க முடியாத, எல்லோராலும் வாங்க முடியாத வேறு விஷயம். ஆனால் ஒரு கிளைக்கு ஒரு தீக்கதிர் என்பது வாங்க முடியாத ஒரு விஷயம் கிடையாது. சோ அந்த முறையில் இதுவரை தீக்கதிர் வாங்காத கிளைகளுடைய பட்டியலை எடுத்து அனைத்து கிளைகளுக்கும் பத்திரிகை செல்கிறது என்கிற நிலைமையை நாம் ஏற்படுத்த வேண்டும். உதாரணத்துக்கு தென்சென்னையில பாத்தீங்கன்னா, தென்சென்னை மாவட்ட குழுவுக்கு உட்பட்டு 220 கிளைகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மொத்த கட்சிகளினுடைய எண்ணிக்கை 220 கிளைகளுக்கு பேப்பர் போகுது. அந்த மாதிரி அது ஆனா ஒரே நாளிலேயோ ஒரே ஆண்டிலேயோ அது நடைபெற்ற காரியம் அல்ல. அனைத்து கிளைகளையும் வாங்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு உறுதியான முடிவெடுத்து படிப்படியாக முயற்சித்து கடந்த ஆண்டுதான் 220 கிளைகளுக்கும் தீக்கதிர் என்கிற ஒரு
சாதனையை தென்சென்னை மாவட்ட குழு என்பது நிறைவேற்றியது. இதற்கு நேர் எதிரான உதாரணங்களும் இருக்கு. இங்க வந்து எனக்கு விவரம் தெரியல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிளைகளில் பத்திரிகை வாங்கக்கூடிய கிளைகள் எத்தனை, வாங்காத கிளைகள் எத்தனை என்ற விவரம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த மாதிரி பல மாவட்டங்களில், ஆனால் இந்த 3 ஆண்டு காலத்தில் நல்ல முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, வாங்குறவங்க எல்லாம் படிக்கிறாங்களான்றது அடுத்த கேள்வி. பத்திரிகை வாங்குறது ஒரு சரி, மேல இருந்து மாநில செயலாளர் சொல்றாரு, அது மாவட்ட கமிட்டியில ரொம்ப போட்டு நம்மளை நிர்பந்தப்படுத்துறாங்க அல்லது திரும்ப திரும்ப சொல்றாங்கன்றதுக்காக நம்ம வாங்கிடுறது ஒரு பக்கம் நடக்குது. வாங்குறவங்க பூரா படிக்கிறாங்களா, படிக்க வைக்கிறது என்பது அடுத்து ஒரு மிக முக்கியமான விஷயம். இல்லைன்னா பேப்பர் வாங்கி என்ன பிரயோஜனம்? பேப்பர் வாங்கி சொல்லி வச்சிருக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? அதனால வாங்குற தோழர்களை படிக்க வைப்பது என்பதும் அடுத்து ஒரு மிக முக்கியமான ஒரு வேலை. அதனால்தான் தீக்கதிர் வாசகர் வட்டம் போன்ற கூட்டங்களை நடத்த வேண்டும் என்று நாம் மாதத்துக்கு ஒரு முறை, அந்த மாதத்தில் வந்த முக்கியமான கட்டுரைகள், அந்த மாதத்தில் வந்த முக்கியமான தலையங்கங்கள், ஏன்னா தலையங்கம் என்பது குறிப்பிட்ட பிரச்சனையின் மீது கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை வெளிப்படுத்தக்கூடியதுதான் தலையங்கம். இப்ப அணு கனிம சுரங்கம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மீண்டும் அந்த அனுமதி என்பது நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த காலத்தில் அதிகமான கனிம வள கொள்ளை நடைபெற்ற மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் என்பது இருந்திருக்கிறது. அது சுற்றுச்சூழல், நிலவளத்தை, நீர்வளத்தை, இப்படி பல வகையிலும் பாதிக்கப்பட்ட ஒரு மாவட்டமாக கன்னியாகுமரி மாவட்டம் என்பது கடந்த காலத்தில் இருந்திருக்கிறது. அதற்கு எதிராக பல வலிமையான போராட்டங்களை நம்முடைய கட்சி கடந்த காலத்தில் நடத்தி இருக்கிறது. இப்போது புதிதாக வந்திருக்கிற தாவே காட்சி கடந்த காலத்தில் பிரச்சாரத்தில் அவர்களுடைய தீர்மானத்தில் இந்த அணு கனிம சுரங்கத்தை நாங்கள் வந்தால் மூடுவோம் என்கிற வாக்குறுதியை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மாறாக இப்போது அனுமதி என்பது, கால நீட்டிப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டு அனுமதி என்பது வழங்கப்பட்டது. அதற்கு எதிராக மக்கள் எல்லாம் போராடிய போது கூட திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அணு கனிம சுரங்கத்தை மூடுவதற்கு அவர்கள் முன்வரவில்லை. சரி, ஏற்கனவே அனுமதி கொடுத்தாகிவிட்டது. அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட காலம் வரை அது வந்து செயல்பாட்டிலே இருப்பது என்பது கூட பொருத்தமானதாக இருக்கலாம். ஆனால் இப்போது அனுமதி காலத்தை நீடிப்பது என்கிற முடிவை புதிய அரசாங்கம் எடுத்திருப்பது என்பது கொஞ்சமும் சரியல்ல. ஆனால் இன்றைக்கு திமுக இந்த கால நீட்டிப்பை எதிர்த்து அறிக்கை விட்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட தலைவர்கள் அணு கனிம சுரங்கத்திற்கு கால நீட்டிப்பு கொடுத்ததை எதிர்த்து அறிக்கை விட்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். அவங்க ஆட்சியில தான் அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போதாவது எதிர்க்க முன் வந்தது என்பது நல்ல விஷயம். ஆகவே நம்ம கட்சியின் சார்பில் இப்போது வழங்கப்பட்டிருக்கிற கால நீட்டிப்பு என்கிற நீட்டிப்புக்கான அந்த அனுமதியை தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை நாம் வந்து வற்புறுத்திருக்கோம். ஏன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தனியார் காடுகள் சட்டத்தினால ஒரு கடுமையான பாதிப்பு. அதனால விவசாயிகள், நில உடைமையாளர்கள் யாரும் தங்களுடைய நிலத்தை விற்க முடியாமல் அல்லது வனப்பொருட்களை சேகரிக்க முடியாமல், வனத்தை பயன்படுத்த முடியாத ஒரு பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஏற்கனவே மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். ரப்பர் என்பது முக்கியமான விவசாயம். ரப்பர் கட்டுப்படியான விலை இல்லாத காரணத்தினால் அதிலே கடுமையான பாதிப்பை ஏற்கனவே எதிர்கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய நிலையில் இந்த கனிம வளங்களை தனியாருக்கு தாரை வாய்ப்பது, பொதுவாகவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை கனிம வளங்களை அரசாங்கமே ஏற்று எடுத்து விற்பனை செய்ய வேண்டுமே தவிர அரிய கனிம வளங்களை தனியாருக்கு கொடுப்பதன் மூலமாக அபரிமிதமான லாபத்தை தனியார் முதலாளிகள் தான் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு போதுமான வருமானம் இல்ல, நிதி பற்றாக்குறை, கடன் வாங்குறோம் போன்ற பல விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிற போது ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டி தெரிவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு என்பது இந்த கனிம வளங்களிலே இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே அது எந்த கனிமமாக இருந்தாலும் அரிய கனிமங்களை தமிழ்நாடு அரசாங்கமே ஏற்று நடத்தும் என்கிற நிலைமையை உருவாக்குவதன் மூலமாக நிச்சயமாக தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு ஒரு கூடுதலான வருவாயை பெருக்க முடியும். அத்தகைய யோசனைகளை நாம் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசிடம் தெரிவித்திருக்கிறோம். ஆகவே இந்த அதே நேரத்தில் அது வந்து சுற்றுச்சூழலை பாதிக்காமல், நிலவளத்தை, நீர்வளத்தை பாதிக்காமல், நிலத்தடி நீர்வளத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இல்லாமல் இருக்க வேண்டிய என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எவ்வளவு அரசாங்கத்துக்கு வருவாய் முக்கியமோ அதே நேரத்தில் அது மற்ற பகுதி சமுதாயத்தினுடைய மற்ற மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இருக்க வேண்டியது என்பதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அந்த வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த அனுமதி நீட்டிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்பதை ஏற்கனவே நம்முடைய கட்சியின் சார்பில் நாம் வற்புறுத்திருக்கிறோம். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும்
அடுத்த பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பது இந்த மாத இறுதியிலே நடைபெற இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடரிலேயும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் தோழர் செல்லசாமி உட்பட இந்த பிரச்சனையை சட்டமன்றத்திலே எழுப்ப வேண்டும் என்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.